இந்த ஒரு சிறுமி ஓடி போறான். இந்த பையன் சிறுமியை துரத்திட்டே போறான். இந்த சிறுமி நின்ற பின்னாடி இவனு நின்று அந்த சிறுமியை தொட போறான். இந்த சிறுமி தண்ணிக்குள்ள குதிச்சுட்டா, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல இந்த பையனை அங்கிருந்து பார்த்துட்டு டக்குன்னு குதிச்சு அந்த சிறுமியை காப்பாத்திட்டு கரைக்கு தூக்கிட்டு போறான். அந்த நேரத்தில் அந்த சிறுமியோட அப்பா ஓடி வராங்க. இங்கிட்டு உனக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்டு காப்பாற்ற துடிக்கிறாரு. ஆனா அந்த சிறுமி எந்திரிக்குமா தெரியல. உடனே அவர் எந்திரிச்சு நீ என்னடா என்னோட மகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி போட்டு பெட்ரோல் மேல ஊத்துறாங்க. அடுத்து அவனை எரிக்க போற நேரத்தில் அவருடைய நண்பர் ஓடி வந்து நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாரு. இங்க பாரு என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்ல இவர் அந்த சிறுமி பக்கம் போறாரு. அப்பதான் தெரியுது அந்த சிறுமிக்கு உயிர் இருக்கிறது. உடனே நீ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல இவர் அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. இந்த நபர் அவனை பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் கிட்ட சொல்லி ஜெயில பிடிச்சு போட்டுட்டு இவனுக்கு எதுவும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட் அந்த போலீஸ்காரனுக்கு பணம் கொடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த பையன் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கான். அடுத்து அவருடைய அப்பா அந்த பொண்ணை பார்த்து அழுகிறாரு. அந்த சிறுமியை பார்த்த டாக்டர் உங்களோட பொண்ணுக்கு சுயநிலைவு இல்லை அப்படின்னு சொல்ல எப்போ சுயநிலை வரும் அப்படின்னு கேட்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிளம்பிட்டாங்க. அவரோட பொண்ணை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அவருடைய அப்பா அந்த போலீஸ்காரன் ஃபோன் பண்ணி அவனுக்கு எந்த சாப்பிட கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய பொண்ணுக்கு சுயநிலை வந்த பின்னாடி அப்பா அப்படின்னு கூப்பிட இவரு மகளே அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய மகள்கிட்ட கேட்க அந்த சிறுமியும் சொல்ல ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுடைய அப்பாவும் அவருடைய நண்பரும் இடம் வாங்குற விஷயத்துல கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த சிறுமி அங்க உட்கார்ந்துட்டு பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அந்த பக்கம் ஏதோ சவுண்ட் கேட்குது. இந்த சிறுமி திரும்பி பார்க்கும்போது இந்த பையன் வாட்டர் பாட்டில வச்சு அடிச்சுட்டே வர்றான். இதை பார்த்து அந்த சிறுமி எந்திரிச்சு அவன் பக்கத்துல போய் அந்த பையன் கிட்ட போய் அவனை பத்தி கேட்க அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்து இரண்டு பேருமே நண்பர்களாக ஆகி என்ன செய்யறாங்கன்னா விளையாட போலாமா அப்படின்னு கேட்க இந்த பையனை ஓகே அப்படின்னு சொல்ல நீ என்ன தொட்டா அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜூட் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போகுது. இவனும் பின்னாடியே போறான். அந்த நேரத்தில் அங்க பள்ளம் வந்த உடனே தொட்டா நான் அவுட்டா இருவேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிச்சுட்டா. இதை அவ அப்பா கிட்ட சொல்லி காட்டுறா. இவனும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாருன்னா அந்த பையனை பார்க்க போறாங்க. இந்த போலீஸ்காரன் அவனை கல்ல கட்டி தண்ணிக்குள்ள இறக்க பாக்குறாங்க. இந்த பையனை காப்பாத்திட்டு அவர் பொண்ணுக்கு முன்னாடி நிக்க வச்சு இங்க பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த சிறுமி திரும்பி பார்க்கறா. இவனு நான் தான் அவுட்டா அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி கிட்ட பேசிட்டே இருக்கான்.